பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. பிறக்கும் போதே அம்மாவை கொண்ட, வளரும் போது உன் அப்பனையும் கொண்ட, இப்ப இங்க வந்து என் தம்பியும் கொண்டுட்ட. பவி, என்னாச்சு பவி? ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்திருக்க? இல்ல பாட்டி, இன்னைக்கு சரிதாத்த சொன்னாங்கல்ல, நான் அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தின்னு. அது உண்மைதானோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு பாட்டி. அவங்க சொன்ன மாதிரியே யார் யார் எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதானே பாட்டி? நான் கொஞ்சம் கூட ராசியே இல்லாத ஒருத்தி தானே. பவி, நீ அப்படிலாம் நினைக்க கூடாது. நடக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இல்ல பவி, சரிதா ஏதோ கோபத்துல அந்த மாதிரி சொல்லிட்டா. நீ அப்படிலாம் இல்ல, புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு கோவில்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீதான் எதிர்காலத்துல என்னோட வாரிசா இருக்க போற, அர்ஜுன் உனக்கு எப்பவும் துணையா இருக்க போறான்னு சொன்னாங்களா இல்லையா? அத நீ கேட்டப்போ எவ்வளவு நம்பிக்கையா பேசின. இப்ப அந்த நம்பிக்கையெல்லாம் எங்க போச்சு? வேணுவோட இழப்பு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்க. அதனாலதான் நீ தேவையில்லாததை யோசிச்சுட்டு இருக்க. அப்ப சரிதாத்த சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, உண்மை இல்லதான். உண்மை எதுன்னு இப்ப நான் சொல்லவா? உனக்கு முன்னாடி உன் அம்மா பவானியதான் நான் என்னோட அதிர்ஷ்டலட்சுமியா நினைச்சேன். அவ பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிசினஸ், வசதி, வாய்ப்பு எல்லாமே வந்துச்சு. ஒரு கட்டத்துல அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இது எல்லாமே என் கை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் நம்ம கம்பெனியை விக்கிற நிலைமையில தான் இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே திரும்பி பழைய மாதிரி மாறிடுச்சு பவி.